நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றல்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா 4-5 பைக்ல துரத்திட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ 7-8 பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காமா டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாமா. கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு 9 கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லுங்க. அந்த ஆளை பாருங்க என்ன செய்யறாங்க. டேபிள் வெச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல. எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தாங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சே அன்நேச்சுரலா இல்ல. அவனோட நேச்சரா தான்ப்பா. எல்லாம் டெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே. போஸ்ட் ஹிஸ்டர் போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிகை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுடுவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்? அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல. நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே. சாயந்தரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் அது வேஸ்ட். அவனுங்களே கேக்கோட வருவானுங்க பாரு. லுங்கி கலந்துருச்சா? உன் நடத்துறதுக்கு காரணம் என்னவோ? 5 ஸ்டார் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும். பரதநாட்டியம் எப்படி வரும்? போடா. அப்பா, எருமாடு மாதிரி வந்து விழுறியே, உனக்கு மூளை இருக்கா? எடுத்து வந்தா செலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டே கண்ணா, உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்கறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரிதான், போடா. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கடா சாக்லேட்? தின்னுட்டேன். அடிச்சிருப்பால. என்னைவா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? நேத்து என் காலேஜ் குயின் திவ்யாவுக்கு பர்த்டேடா. 500 ஸ்டூடண்ட்ஸ் கியூல நின்னாங்க. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா. இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே, பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப. டேய், ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அத வேணான்னு சொல்லணும்டா, அதான் கௌரவம். இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லிருப்பேன்? வேணும்னு சொல்லிருப்பேன். செரும்பாலியே அடிப்பேன். எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படிடா சாப்பிடலாம்? வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும். பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும்? பிளாடி இண்டியன். ஐ கோ ஹோட்டல், ஐ கோ சப்ளை.
For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.